ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி செஞ்சுருந்தேன். இட்லியோட தக்காளி சட்னி, கருவேப்பிலை அதிகமாக போட்டு செஞ்சேன். தேங்காய் சட்னி அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளைமேட் சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஹில் ஸ்டேஷன் போல் இருக்குது. அதில் இந்த பறவைங்களோட சத்தம் அருமையாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு சூடாக இட்லி, இந்த நேற்று வச்ச சிக்கன் குருமா அதையும் வச்சு சாப்பிட அவ்வளோ அற்புதமாக இருந்தது. சிக்கன் குருமாவாக இருந்தாலும் மட்டன் குருமாவாக இருந்தாலும் இட்லிக்கு செம்ம காம்போவாக இருக்கும். யாருக்கெல்லாம் இட்லி குருமா பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் பிள்ளைங்க வந்து சப்பாத்தி தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேட்டாங்க. சப்பாத்தி தான் மார்னிங்கும் சாப்பிட்டாங்க. லஞ்சுக்கும் பாப்பா சப்பாத்தி தான் எடுத்துகிட்டு போயிருக்கா. அதுலேயே ஆணத்தை மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சு கொடுத்துட்டேன். நேற்று ஹபி தான் ஒரு நாள் முதல்வராக இருந்து சமையல்லாம் பண்ணாங்க. நான் வீடியோ எடுத்தது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது, கிச்சனை க்ளீன் பண்ணது, ப்ளஸ் வந்து அரைக்கிறது, இஞ்சி பூண்டு உரிச்சு அரைச்சது, எல்லாம் கட்டிங் இந்த மாதிரி நம்ம வந்து நேற்று வந்து ஹெல்ப்பராக இருந்தாச்சு. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் எனக்கு வந்து பாத்திரம் விளக்கி கொடுப்பாங்க. நேற்று நான் நம்பிட்டு இருந்தேன். ஃபைனலாக அவங்க குளிரை பார்த்து பயந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. நமக்கு நாமேன்னு சொல்லிட்டு நாம் எப்பவும் செய்கிற ரொட்டீன் அப்போ செஞ்சோம்னா நமக்கு லோடு ஏறாது. நைட்டு எனக்கு நான் அப்படி ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு காலையில் அந்த குளிரில் கொண்டு போய் கையை போட்டு ஃபஸ்ட்டு பாத்திரத்துக்கு தான் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நமக்கு பழகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.